மரகதா, மரகதா, ஏய் மரகதா, என்ன இந்த நேரத்துல எங்க உட்காந்துட்டு இருக்க? அழுவுறியா? என்ன இங்க எதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? அதை ஏன் கேக்குற பார்வதி? என்னன்னு சொல்லு. என் மகன் என்ன திட்டான். என்னன்னு திட்டினா? வீடு ஒரே குப்பையா கிடந்தது. சரி. என் மருமவளை கூப்பிட்டு ஏண்டி இப்படி வீட்டை பாடாவதியா போட்டு வச்சிருக்கேன்னு கேட்டேன். அவ குய்யோ முய்யோன்னு அழுதுட்டு போய் என் மகன் கிட்ட வத்தி வச்சுட்டா. உறவு? அவன் நேரா என்கிட்ட வந்து நீ தினம் தண்டச்சோறு தானே திங்கிற, ஏன் நீ வீட்டெல்லாம் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணா என்ன குறைஞ்சா போயிடுவ அப்படின்னு என்ன திட்டான். அத கேட்டு இந்த சீவன் போகாம உடம்புலயே ஒட்டிட்டு இருக்கேன்னு உக்காந்து அழுதுகிட்டு இருக்கு. என்னத்த பண்ண சொல்ற? காலை இந்த மாதிரி கலிகாலமா மாறி போச்சு. இப்பெல்லாம் அப்பன்னு பாக்குறாங்களா இல்ல ஆத்தான்னு பாக்குறாங்களா? கோவம் வந்தா சுருக்கு சுருக்குன்னு பேசி போடுறாங்களே. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்ததெல்லாம் அந்த காலம், அதெல்லாம் மலையேறி போச்சு மரகதா. இருந்தாலும் உன் நிலைமை நினைச்சா எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. இதுக்குதான் பிள்ளைங்களெல்லாம் அடிச்சு மிரட்டி கட்டுக்கோப்பா வளர்க்கணுங்கிறது. என்ன பாரு, நான் எம்புட்டு நல்ல பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கேன் தெரியுமா? என் மவனுக்கு கோவம் வந்தா கொஞ்சம் முறைப்பான், அம்பிடுதே. அது கூட இப்ப கிடையாது, முன்னதே. இப்பெல்லாம் என் மவன் எம்புட்டு தங்கம்மா மாறிட்டான் தெரியுமா உனக்கு? அவனுக்கு தமிழ்னு பேரு வச்சதுக்கு பதிலா தங்கான்னு பேரு வச்சிருக்கலாம் போல இருக்கு. அப்படி இருக்கான் என் மவன். என்ன பார்த்துட்டா போதும், மா நீ சாப்பிட்டியா, மாத்திரை சாப்பிட்டியா, காப்பி குடிச்சான்னு கையில வச்சு தாங்குற மரகதா. தாய் மேல பாசம் வைக்கிறதுல என் மவ ஒரு வாழி இஞ்சாரு. இதுக்கு மேல என் புள்ளைய பத்தி சொன்னா என் கண்ணு என் புள்ளை மேல போட்டுடும். இந்த பாரு, என் புள்ள வந்திருக்கா, நான் வெளியில வந்திருக்கேன்னு பேசுற வண்டியில கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கா. அப்படியா? நல்ல புள்ள. வா தமிழ், ஆறு வண்டி எடுத்துட்டு வந்திருக்க. ஏ கிழவி, வயசான காலத்துல வீட்டுல இருந்து தொலையாம இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? எங்கேயாவது போய் செத்து தொலைஞ்சியனா இவன் உன்னை தேடி அலையிற. ஏலே தமிழ், ஏன் இப்படி கோவப்படுற? டேய் பேசாத நீ. இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. சொல்லு. நாளைக்கு காலையில 9 மணிக்கு பஞ்சாயத்து. நீ பஞ்சாயத்துக்கு வரணும். நான் எதுக்கு பஞ்சாயத்துக்கு வரணும்? குறுக்க பேசாத. நீ பஞ்சாயத்துக்கு வர்ற. இங்க பாரு, அங்க உன்கிட்ட சுதாவுக்கு வீட்டுல பங்கு தரணுமான்னு கேட்பாங்க. அதுக்கு நீ பங்கெல்லாம் தர முடியாது, என் மகளுக்கு எனக்கு உள்ள உறவை அத்தை கொடுக்கணும்னு சொல்லணும். புரியுதா? உன் மக மேல உள்ள பாசத்திலையோ இல்ல உன் பேர மேல உள்ள பாசத்திலையோ ஏதாவது மாத்தி கீத்தி பேசுன, அப்படியே மூச்சை பிடிச்சு உசுரோட குழி தோண்டி புதைச்சிருவேன் பாத்துக்க. பஞ்சாயத்துல என்ன சொல்லணும்? சுதாவுக்கு பங்கு இல்லைன்னு சொல்லணும். மாத்தி பேசுனா கொன்றுவேன். மறந்துடாத, ஜாக்கிரதை. பண்ணிடுறான்.